என்னாச்சு? காய் எல்லாரும் வாங்கம்மா, காய் வாங்கிக்கோங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், சீக்கிரம் கொடுங்க. இது சன் சிட்டியோட ஃப்ரூட்ஸ் தானா? ஆமாமா. இல்ல அது வந்து இல்ல நீங்க எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு வேணாம். அடடா வாங்க, விலை பேசி வாங்கிக்கலாம் வாங்க. காய் வாங்கலையோ? காய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க வாங்கலையோ? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அட இவன் யாருப்பா? யாருன்னே தெரியலையே. சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இருங்கல. சொல்லு. காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க. இன்னும் நல்லா சத்தமா சொல்லு சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட குரல் எனக்கு சொந்தமாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. டங் டங் டலங் டங் டங் டலங் 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 டங். என்ன உளற அந்த ஆளு? என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காய்கறி வாங்கலையோ? காய்கறி என்ன நடக்குது? என்ன பண்றது? என்னாச்சு? என்னாச்சு? சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. எனக்குள்ள வந்து கலந்துடு. என்னாச்சு? என்னாச்சு? அட அங்க என்னாச்சு? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். காய்கறி வித்தவருடைய குரல் ஏன் இப்படி ஆயிடுச்சு? உன்னோட குரலை யார் பறிச்சது? அட யாருப்பா நீ? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரோட குரலும் எனக்குள்ளே வந்து ஐக்கியமாகட்டும். என்னதான் நடக்குது? நான் இப்ப ஏதாவது சொன்னா அப்படியே என்னுடைய குரலையும் இவன் எடுத்துருவானோ? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இவன் பார்க்க முட்டாளாவும் இருக்கா, பயங்கரமாவும் இருக்கானே. முதல்ல போய் ருத்ரா கிட்ட இதை சொல்லுவோம். நகருங்க நகருங்க நகருங்க. ருத்ரா, அந்த மெஜிஷியன் அங்கதான் இருக்கா. சொல்லுங்க, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. அங்கிள். அங்கிளா? எதுக்காக எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? என்னுடைய பேரு மெஜிஷியன் ஜோர் போலே. நான் யாரையுமே வேதனைப்படுத்தலையே. நான் ரொம்ப ஆசையா அன்போட அவங்களோட குரலை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். எவ்வளவு குரல்கள் எனக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் வலிமையானவனா ஆயிடுவேன். கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். எனக்கு எல்லா குரலும் கிடைச்சிருச்சுன்னா ஒரு நாள் நான் சத்தமா கத்தனா இந்த சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப பவர் அதிகமா தான் இருக்கு. எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இவர் என்ன புல்டோசரா? என்னால இதை நம்ப முடியாது. You don't believe? No. இப்ப பாரு. 1 2 3. இது நகரவே இல்லையே. என்ன ஜோபோலே அங்கிள், இது என்ன உண்மையிலே விழுந்துருச்சு? என்ன சும்மா அதிர்துல? நான் ஒரு தடவை கத்துனா 100 வீடு காலி. யோசிச்சு பாரு. நான் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தா உங்க ஊரோட நிலைமை என்னன்னு. உங்களுக்கு பவர் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சன்செட்டுக்கு நடக்கிற ஆபத்தை பார்த்து ருத்ரா சும்மா இருக்க மாட்டான். ஐ ரெக்வெஸ்ட், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போகணுமா? எதையுமே எடுக்காம இங்க இருந்து போறதா?
இந்த சன் சிட்டில எல்லார்கிட்டயும் நிறைய பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஜோர்போலே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்துப்பேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது, அதுலயும் முக்கியமா ஒன்னால முடியாது. கியூட் கிட்ஸ். மெஜிஷியன் ஜோர்போலே, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இந்த சின்ன பையன் என்ன பண்றான்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லது பண்ணா நல்லது நடக்கும். அவன் எங்க போனா? என்னாச்சு ருத்ரா? உங்களோட கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் திரும்ப வருவேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஹலோ அலாசா சார், நீங்க பிஸியா இருக்கீங்களா? ருத்ரா, லைப்ரரியில சில புக்ஸ் வந்தது, அதை தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். புக் லவர்ஸுக்கு எப்பவும் நான் பிஸியா இருக்க மாட்டேன். சரி, நீ சொல்லு, என்ன விஷயம்? அலாசா சார், சன்சிட்டில ஒரு புது மெஜிஷியன் ஜோர்போலே வந்திருக்காரு. அவர் பல பேரோட குரலை அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. அந்த விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மெஜிஷியன் ஜோர்போலே? அதை நான் எங்க வச்சேன்? கிடைச்சிருச்சு. இந்தா. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ருத்ரா, சீக்கிரம் அந்த புக்கை தர. இதுல என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம். இது புக்கா இல்ல லவுட் ஸ்பீக்கரா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கு? ஆனா இப்படி கத்துறதால என் தலைமுடி கூட பறக்காதுன்னு பாவம் இதுக்கு தெரியல. உங்க தலைமுடியெல்லாம் ஒண்ணும் பறக்கல, உங்களோட Dress மட்டும் தான் பறந்து போயிடுச்சுறாங்களா? என்னோட Dress ருத்ரா. வேகமான சத்தத்தை யாராலையும் புடிச்சு வைக்க முடியாது. யாருக்கு அமைதியா இருக்க தெரியுதோ அவனாலதான் இவங்களை தோக்கடிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. யார் கத்துக்கிட்டாங்களோ அவங்களோட குரல்ல இருந்து மட்டும்தான் தாக்க முடியும். ருத்ரா, இப்படி பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த ஜோர்போல கத்தி கத்தி யாருக்குமே தெரியாம எங்க மறைஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஜோர்போலேவை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா இருக்கு. தேங்க்யூ அலாசா சார். எதுக்காக நிக்கிற ருத்ரா? ஐடியா. ஜிபாய்ஸ்கா இமேஜ் கிரியேட்டோ. மெஜிஷியன் ஜோர்போலேக்கு கத்துறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ நம்ம 4 பேரோட இமேஜஸ் அவனை கத்தி கத்தி தேட போகுது. ஓகே, டன். Let's take a selfie. See you later. Bye. Bye. Zibaiska dragonfly appearo. Small size creator.
மெஜிஷியன் ஜோர் போலே எங்க மறைஞ்சிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். உனக்கு மட்டும்தான் கத்த தெரியும் நினைச்சிருக்கியா நீ பூமியில மறைஞ்சிருந்தாலும் சரி, இல்ல பாதாளத்துக்குள்ள போய் மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம். பயந்து போய் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ருத்ரா, உன்னை பார்த்து பயந்து போய் அந்த ஜோர் போல நீ கூப்பிட்டு வரல பாத்தியா? எங்க முன்னாடி வா. நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நாங்க உன்னை கண்டுபிடிச்சிருவோம். நான் இருக்கும்போது எனக்கு போட்டியா யார் இப்படி கத்துறது? ஓஹோ, ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து எனக்கு போட்டியா கத்தி என்ன வெறுப்பேத்துறாங்களா? இப்பதான் பார்க்க போறாங்க என்னோட ஆட்டத்தை. மெஜிஷியன் ஜோர் போலே எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, என்ன சத்தமா பேசுங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் பேச போறீங்க, அதுக்கப்புறம் உங்க குரல் எனக்கு சொந்தம். நான் உன்னை தேடி வந்துட்டோம். சீக்கிரம் முன்னாடி வா. முன்னாடி வா. வாங்க வாங்க, வேகமா வாங்க, வந்து எனக்குள்ள வந்து இணைஞ்சிடுங்க. என்ன நடக்குது இங்க? என்னோட மேஜிக்ல இருந்து எந்த குரலாலையும் தப்பிக்க முடியாதே. எங்க ஓடுற? நில்லு நில்லு நில்லுங்க. இது கண்டிப்பா ருத்ராவோட வேலையா தான் இருக்கும். இதுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னது? டிராகன் மேல உட்கார்ந்து பறக்குறீங்களா? ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் ருத்ரா. ஆனா ஜோர் போலே உன்னை விட சூப்பர் ஸ்மார்ட் ஆனவன். ஜோர் போல எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன் அப்படி எங்க தான் மறைஞ்சு உட்கார்ந்திருக்கான்? ருத்ரா, ருத்ரா, ஜோர் போலே என்ன கேவல கைது பண்ணி வச்சிருக்கான். இது தாத்தாவோட குரலாச்சே. ஜோர் போலே தாத்தாவை அந்த கேவ்ல கைது பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். Ibaiska, Zibaiska, Dragonfly Disappearo. Ibaiska, Zibaiska, Normal Size Creator. இங்க யாருமே இல்லையே. ஜோர் போல எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியலையே. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கஸ். நம்ம எப்படியாவது தாத்தாவை கண்டுபிடிச்சாகணும். இந்த கேவ்ல சத்தமா பேசக்கூடாது. பார்த்து நடங்க. பேசும்போது கூட சத்தம் இல்லாம பேசுங்க. ஏன்னா சத்தமா பேசினா இதுக்கு கோபம் வந்து மேல இருந்து அதெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க கதை முடிஞ்சிடும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கத்துவோம்? நம்ம பொறுமையா தானே பேசுவோம். அட என்னப்பா, நான் சொல்றத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இங்க சத்தமா பேசக்கூடாது. ஆனா நான் சத்தமா பேசும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மைரா வரும், ரங்கிலா சீக்கிரமா இன்னொரு சைடு ஓடுங்க.
ஜோர்போலே, கத்துறதுனாலயும் சண்டை போடுறதுனாலயும் எந்த யூஸும் இல்ல. நாங்க உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. வாங்க, வந்துகிட்டே இருங்க. நான் இப்போ உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? Zibaiska, Twister Catcher Creator! அட, நீங்க எப்பவும் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கட்டி போட்டா மட்டும் என்ன தடுத்துட முடியுமா? சத்தம் என் வாயிலிருந்து தானே வருது. ஓடுங்க, ஓடுங்க, இந்த குகையோட எல்லா வரையும் ஓடுங்க. நீங்க கத்துற கத்துல இந்த குகையிலேயே நீங்க ஐக்கியமாக போறீங்க. எண்ட் டே. ஜோர்போலே, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. ஜிபாய்ஸ்கா ப்ரொடெக்ஷன் டனல் கிரியேட்டோ. இல்ல, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஜோர்போலே, சன்சிட்டி மக்களோட குரலை திருப்பி கொடுத்துரு. அதையும் இவ்வளவு பொறுமையா கேக்குற? இந்த ஜோர் போல நல்ல காத்தி சத்தமா கேளு. ருத்ரா, பேசு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா பேசுவேன்? உன் உடம்புல எலும்பு உடைஞ்சதுன்னா அப்ப வலி தாங்க முடியாம நல்லா சத்தமா கத்துவல. அமைதியா இருக்க தெரிஞ்சவங்களால தான் இவனை தோக்கடிக்க முடியும். இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அவன் கத்துற அவனோட குரலால மட்டும்தான் அவனை தாக்க முடியும். நல்லா சத்தமா கத்து. என்ன ஜோர்போலே, இப்ப என்ன பண்ண போற? Zibaiska bouncing ball blows. என்ன இவன் இந்த மாதிரி என்ன கைது பண்ணி வச்சிட்டான்? ருத்ரா, 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 நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வா. Zibaiska, boom, check, boom. அண்ணா, இந்த காயை கொடுங்க. எடுத்துக்கோங்க, இது விலை கம்மி தான். என்னால பேச முடியுது. வந்து காய்கறியை வாங்கிக்கோங்க. என்னால பேச முடியுது.
என்னாலையும் பேச முடியுது. ஆமா, என்னாலயும் பேச முடியுது. பேச முடியுது. நானும் நல்லா பேசுறேன். குரல் எனக்கு திரும்ப வந்துருச்சு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா உனக்கு பாடம் கத்து கொடுத்தானா? இப்ப ஒழுங்கா ருத்ரா கிட்ட சாரி கேளு. சாரி ருத்ரா. ஜோர் போலே இப்ப பொறுமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜோர் போலே, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பா கொடுக்குறேன். இங்க இருந்து போயிடுங்க. மறுபடியும் எப்பவுமே யாரோட குரலையும் பறிக்காதீங்க. இப்படி நீங்க திரும்பவும் பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இந்த மாதிரி என்னைக்கும் பண்ண மாட்டேன். சாரி.